7th standard max second term chapter 3 example 3.17 sum பார்க்கலாம். first வந்து இது simplify பண்ணி இதோட டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4m squared plus 3n minus 3m plus 9n squared minus 3m squared minus 6n squared plus 5m minus n. இப்போ நாம வந்து இந்த மைனஸ் வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். 4m squared plus 3n இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ minus 3m minus 9n squared. இந்த சமயம் இந்த மைனஸ் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே போட்டிருக்காங்க இல்லையா, இப்போ இந்த ரெண்டு இதுக்குமே இந்த மைனஸ் உண்டு. அப்போது minus 3m squared, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 6n squared ப்ளஸ் 5m மைனஸ் n. இப்போ இப்படி கொடுத்து இப்படி எழுதியாச்சு. இனிமேல் வந்து m ஸ்கொயர்டெல்லாம் தனியாக எழுதுகிறோம், அப்புறம் n ஸ்கொயர்லாம் எழுதுகிறோம். இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா 4m squared மைனஸ் 3m squared இருக்குது. 4m squared minus 3m squared ப்ளஸ் திருப்பி அடுத்தது வந்து nல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே 3n, திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே 1n மைனஸ் n. அடுத்தது ப்ளஸ் mல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மைனஸ் 3m, திருப்பி இங்கே ப்ளஸ் 5m. திருப்பி n ஸ்கொயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் போட்டு மைனஸ் n ஸ்கொயர், திருப்பி ப்ளஸ் 6 மைனஸ் 9n ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா, இங்கே மைனஸ் 9n ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் 9 ப்ளஸ் போட்டு மைனஸ் 9n ஸ்கொயர் ப்ளஸ் 6n ஸ்கொயர். இப்போ வந்து 4m ஸ்கொயரில் வந்து ஒரு m ஸ்கொயர் போயிடுனா வெறும் 1m ஸ்கொயர் தான். அடுத்தது 3nலேருந்து ஒரு n போனால் ப்ளஸ் 2n. இங்கே 5m இருக்குது, இங்கே 2m இருக்குது. ப்ளஸ் 5m மைனஸ் 3m, அப்புறம் ப்ளஸ் 2m. இங்கே வந்து மைனஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் 6n ஸ்கொயர். இப்போ மைனஸ் 9லேருந்து 6 போனால் மைனஸ் 3n ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இப்போ இதில் இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா இந்த டேர்முக்கு 2, இந்த டேர்முக்கு 2, இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கு 2, இந்த டேர்முக்கு 1. பவர் 1 தான், இந்த டேர்முக்கு 1 தான், இந்த டேர்ம் 2. பட் ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. hence the degree of expression is 2. Thank you. Please subscribe my channel.